ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சாங்க. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிட்டாங்க. கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெந்தயத்தையும் இதில் ஆட் பண்ணாங்க. அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டாங்க. வெங்காயம் நல்லா வதங்க விட்டாங்க. அப்புறம் வெட்டி வச்ச 3 பச்சை மிளகாவையும் அதில் ஆட் பண்ணாங்க. ஒரு 5 நிமிஷம் வெங்காயமும் பச்சை மிளகாலாம் வதங்குச்சு. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளியாகவும் இதில் ஆட் பண்ணாங்க. தக்காளி நல்லா வதங்க விட்டாங்க. நல்லா வதங்குச்சு. இன்றைக்கி எந்த வித வேறு மசாலாவும் ஆட் பண்ணல. வெறும் மிளகாத்தூளை மட்டும் யூஸ் பண்ணி இந்த குழம்பு வச்சாங்க. இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளையும் இதில் ஆட் பண்ணாங்க. மிளகாத்தூளை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட்டாங்க. நல்லா வதங்குச்சு. அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி கரைசலையும் இதில் ஆட் பண்ணாங்க. இந்த புளி கரைசல் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு. தேவையான அளவு தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஸ்பெஷலாக என்னென்னா மாங்காவை இதில் ஆட் பண்ணாங்க. இந்த வெட்டி வச்ச மாங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 hour நல்லா கொதிக்க விட்டாங்க. கொதித்த உடனே கழுவி வச்ச மீனையும் இதில் ஆட் பண்ணாங்க. இன்றைக்கி நாங்கள் வாங்கின மீன் வந்து காணாங்கழுத்த மீன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு மீன். நல்லா மஞ்சத்தூளை போட்டு கழுவி வச்சுருந்தோம். அந்த மீனையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த மீனை போட்டுக்கிறதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சாங்க. குழம்பு நல்லா கொதிச்சது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்போட வாசனையும் இந்த மாங்காவோட ஃப்ளேவரும் அப்படியே அந்த குழம்புல இறங்கியிருந்தது. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடிங்க. இந்த மீன் குழம்ப சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மா சூப்பராகவே இந்த குழம்பு வச்சுருந்தாங்க. இந்த மாங்காவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி செய்யணுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட்